தமிழின் தொன்மையை போற்றக்கூடிய கீழடி அகழாய்வறிக்கையை இந்திய தொல்லியல் துறையிடம் சமர்ப்பித்த ஆய்வாளரும் அதிகாரியுமான அமர்நாத் ராமகிருஷ்ணா நொய்டாவுக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் சிவகங்கை மாவட்டம் கீழடியில் மத்திய அரசு சார்பில் அகழாய்வு பணிகள் நடைபெற்றன. கிடைக்கப்பெற்ற ஆவணங்களை தொகுத்து கடந்த 2023ஆம் ஆண்டு இந்திய தொல்லியல் துறைக்கு ஆய்வறிக்கையாக அமர்நாத் ராமகிருஷ்ணா சமர்ப்பித்தார். இதனிடையே அமர்நாத் ராமகிருஷ்ணா கீழடியிலிருந்து வேறு இடத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். மத்திய அரசு கீழடியில் அகழாய்வு பணிகளை கைவிட்ட நிலையில் தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு ஆய்வறிக்கையை வெளியிட்டது. இதனிடையே அமர்நாத்தின் ஆய்வறிக்கையை கிடப்பில் போட்ட மத்திய அரசு இன்னும் அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் தேவை என்று சமீபத்தில் திருப்பி அனுப்பியது. கீழடி அகழாய்வு அறிக்கையில் காலவரிசைப்படி அனைத்து ஆவணங்களும் இணைக்கப்பட்டிருப்பதாகவும் கீழடி குறித்த வரைபடம், தட்டுக்கள், படங்கள் அனைத்தும் உயர்ந்தபட்ச தெளிவு திறனுடன் வழங்கப்பட்டிருப்பதால் திருத்தம் தேவையில்லை என்றும் அமர்நாத் விளக்கம் அளித்திருந்தார். நிலையில் டெல்லியில் உள்ள நினைவு சின்னங்கள் மற்றும் தொல்பொருட்கள் அலுவலகத்திலிருந்து நொய்டா அலுவலகத்திற்கு மாற்றப்பட்டுள்ளார். அமர்நாத் ராமகிருஷ்ணா பணியிட மாற்றம் செய்யப்பட்டதற்கு மதுரை எம்பியான சு வெங்கடேசன் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இதேபோல அமர்நாத் ராமகிருஷ்ணாவை பணியிட மாற்றம் என்ற பெயரில் மத்திய அரசு அலைக்கழிப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார்.